இருக்கீங்களா? இங்க உள்ளவங்களான்னு கேட்டேன். இருக்கட்டும். அப்புறம் லட்சுமி மச்சான் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நீ டார்லிங். நல்லா இருக்கீங்களா? நேரம் சூரிய மேக்கப் போட்டுக்க மாட்டானே சின்ன பையன். நேரம் காதுல நீ மச்சான் சொன்னா அவனுக்கு பொசு பொசுன்னு இருக்கு. நேரம் அவனுக்கு இருக்குல்ல. ஏன் இருக்காது, பரவாயில்ல. நானும் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன். ஆனா இந்த மாதிரி கூட்டத்தை எங்கேயுமே பார்த்ததில்ல. இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மோத்தரம் தான் வருது. ஆமா இருக்கட்டும். அப்புறம் உங்க எல்லாம் இருக்குமே எனக்கும். நீங்க எல்லாம் நல்லா இருந்தால் நாங்கள் எல்லாம் இருக்க முடியும். வாய்ப்பளித்து பெருமைப்படுத்தி அன்பு கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் ஊர் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றிங்க. அந்த வணக்கம். இந்த கூட்டத்தை பார்க்க உனக்கு என்ன தெரியுது? மோத்தரம் வருதுன்னு சொல்லி பிடிச்சி குடி. அப்புறம் மைசூர்கார் மச்சான் நீங்க எப்படி இருக்கீங்க? போயிடாத எடுத்து வச்சுட்றாப்ல. நல்லா இருக்கீங்களா? ஆமா. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? என்னைய திருதிருன்னு முடிக்கிறீங்க. உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பிடிக்கலன்னு சொல்லுங்க. நீ ஆண்டாதாமா அவருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியும். எங்க இப்படி சொல்லுங்க பாக்க. ஐயா அசிங்கமான வார்த்தை சொல்லுங்க. அது அசிங்கமான வார்த்தை கிடையாது. அது அசிங்கமான ஹார்ட் ஷேப்ல வைக்கிறது. நீ ஹார்ட் போறப்பதான். ஆமா. எங்க நல்லா ஏத்தி லைட்டா ஒரு எக்க ஏத்துங்க பாக்கலாம். ஹலோ நம்ம தான். ஹலோ ஹலோ. ஓகே இப்பதான் சூப்பரா இருக்கு. எங்க இந்த மாதிரி சொன்னாதே என்னை பாடு புடிங்க. இதே மாதிரி சொல்லு மச்சான். ஆடவா? பரவாயில்ல சூப்பர் தான். நான்லாம் செய்யறேன், அவர் செய்யாதகிட்ட. இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா? என்ன தெரியுது? லவ் நிறைய ஃபீலர் ஆயிடுச்சு மட்டும் நல்லா. உங்களுக்கு மற்றும் இங்க ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அண்ணி நல்லா இருக்கீங்களா? சரி இருக்கட்டும். அப்புறம் வந்து வேலைக்கு போவோம். போடுங்க. ஏரியில நாங்க ஏரி தாண்டா மாமா, இழந்த பால் தொப்பு தாண்டா. அடி ஏரி தாண்டா, ஏரி தாண்டா மாமா, இழந்த பால் தொப்பு தாண்டா. இந்த மாதிரி இசைக்கலைகள் இருந்தால் ஆடுறது
காதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி எங்களுக்கு சின்ன பிள்ளைய போட்டாதான் எங்களுக்கு அடிக்க கரெக்டா இந்த மாதிரி அடிக்கிறீங்களே தோல் கிழிஞ்சிராது. தோல் கிழிச்சாலும் பரவாயில்லைங்க, புது தோல் போட்டுக்குருவீங்க. பாத்தியா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, சொல்லி கூட்டிட்டு வர மாட்டேங்க. சொல்லிலே சின்ன பிள்ளைகிட்ட எப்படி அடிக்கணும்னு தெரியாது அவருக்குண்ணா. யாரு நீ சின்ன பிள்ளை? மண்டை வெடி லூசு முண்டை. ஏய் முண்டை நீ கேட்காதடா லூசு. அப்புறம் என்னன்னு சொல்லு, நீங்களே சொல்லு. லூசு முண்டைங்கற நீ பாரு. விடு அழுகாத. நான் அழுக மாட்டேன். இருந்தாலும் என்னது நல்ல முண்டையா? அண்ணே அது காமி சொன்னது முண்டை இல்லப்பான்னு சொன்னேன். அப்படி சொன்னீங்களா? இருந்தாலும் பாட்டை மாத்தி விட்டுருமா? வேற பாட்டு போடுங்க. இதுக்கு நாடகம் பார்க்குற மாதிரி உட்கார்ந்திருக்கீல என்ன? போறா. ரசிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுல. போறா. ஐர மீனை பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீனை மாட்டிக்கிச்சு செத்துல. அடே ஐர மீனை பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீனை மாட்டிக்கிச்சு செத்துல. போட ஐர மீனை பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீனை மாட்டிக்கிச்சு செத்துல. அடே 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 ஆமா. போறா. அடே அடி போட்டா செவக்கு மடி வெத்தலை, அடி போட்டா செவக்கு மடி வெத்தலை. அடி அடி ஆமா. போட்டா செவக்கு மடி வெத்தலை. போடு போடு ஏத்தி அப்படி. ஏய் இந்தா ஏய் இந்தா. விடாத விடாத. அப்படி வர்றா போறா. ஏய் ஏய்
யாரையா நல்ல பிள்ளை ஆடி ஊடல நரி மாதிரி ஊடல எங்கேயும் காலை எங்க ஓச்சுன்னு தெரியலையே. நல்லா ஆடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் வந்து கிடந்து 6,000 போடாங்கிட்ட கிளம்பு என்ன திருவிழா நடக்குது, மைசெட்டு கட்டணும் கொலா கட்டணும் சொல்லி வேலையை கொடுத்துருக்காங்க. புள்ள ஆடிக்கிட்டு இருக்கு, கெடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு எடுத்து எப்படி இப்படி வந்து நடுவுல தான் கட்டுவாங்க. அட இருப்பா, நான் தேடி வந்ததே வேறப்பா. நாங்க தேடி நடுவுல போய் கட்டுவாங்க. இங்க அந்த அளவுக்கு நாங்க என்ன பழனியப்பா இங்க ஒரு 4 குளம் இருக்கு. என்னப்பா அது பூரா அடிபட்டு போய் கிடக்குது. எப்பா நடுவுலையா கொலை கட்டுவாங்க? போஸ்ட் மரம், புளிய மரம், பொங்க மரம், அதுல தான் அங்கிட்டு போய் தொலைய வேண்டியதானே. கண்டுபிடிச்சிட்டேன். கொலா இருக்கு, யூனிட்டை காணாம தேடிக்கு இருந்தேன். மண்டை யூனிட்டா இப்ப தாயா இங்க கண்டுபிடிச்சிருக்க. ஏமா ஏய் அறிவு இருக்கா? லட்சக்கணக்கில் செலவு பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மைசெட்டு வாங்கி சாமான் வைக்க வேண்டி களவாணி முண்டை. யார பாத்தியா களவாணி முண்டிங்கறீங்க? கொலாய்க்கு கட்டுற மண்டை யூனிட்டை எதுக்கு கலாண்டு வச்சிருக்க? ஒழுங்கா அந்த யூனிட்டை கொடுத்துரு. யூனிட் மைசெட்டு கரை போய்க்கிறீங்க, என்ன கேக்குறீங்க? நீதான் அண்ணே இந்த ஒளிச்சு வச்சிருக்கானே கருவாப்பையில ஒழுங்கு பண்ணி சொல்லி வச்சுப்படு. அப்ப இருந்து நானும் கண்டுபிடிக்கலன்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. உள்ள நான் தேடி பார்த்துட்டேனே. என்ன யூனிட்டியா சொல்ற? ஒழுங்கா யூனிட்டை கொடுத்துரு. இங்க பாரு, உனக்கு மரியாதை அந்த யூனிட் இருந்தா தான் நான் கொலா கட்ட முடியும். கொஞ்சம் பேசுறீங்களா? யூனிட் ஏன்டா கேக்குறீங்க? அங்க இருக்கான்னு போய் கேளுங்க. பாத்தியா நீயே ஒளிச்சு வச்சுக்கிட்டு இந்த இருக்குன்னு சொல்ற பாத்தியா? நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். அடுத்தவங்க பொருள் மேல முதல்ல ஆசைப்படாதம்மா. யார் ஆசைப்படுறீங்க? களவாணி சிரிக்கி. உனக்கு அறிவு இருக்கா முதல்ல? போய் பேசுற நீங்க நாளையா? அந்த மனுஷன் பாவ கடனை உடனே வாங்கி மைசெட்டு ஆர்பிரேட் பண்ணிட்டு இருக்காப்புல. நாங்களாம் அதுல வேலை பார்க்கறவங்க. ஊர்ல திருவிழா சாமான் செட்டு கட்டணும், இங்க 4 கொலா கட்டணும். நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. யூனிட் எங்க இருக்குன்னு நாங்க தானே கேட்கணும். இத விட்டு எங்கயா கேக்குற நீ? ஒரு டான்ஸ்கார பிள்ளை ஆடிட்டு கூட சட்ட பஸ் கொண்டு இடிக்கலாமா? கேக்குற தெரியாம கேக்குற. நீங்க இங்க ஆடணும், நீங்க ஆடணும் பாடணும்னா நாங்க கொலா கட்டினா தான் நீ ஆட முடியும் பாட முடியும். உங்க கெட்டதான உங்களுடைய வேலை. அதை விட்டுவிட்டா அப்புறம் நோட்டா வாங்குறீங்க 2 லட்சம். அந்த புள்ளைய ஆடுறத கெடுத்ததும் இல்லாம கேட்க ஆளு நினைச்சியா? இருப்பா, கத்தாதீங்கப்பா. அண்ணே இருப்பா, ஒழுங்கா ஆடிட்டு இருந்துச்சுண்ணே. இவன் தானே வந்து கெடுத்தேன் ஆனத கூட விளங்காத போல. அவன் என்ன கேட்கிற? நீங்களும் ஆமா கெடுத்தாங்கிறீங்க. அவன் சொல்றது அப்படிதான் சொல்றியா? ரேப் பண்றதை விட ஒரு பங்கு கூட தெரியுமா? ஒருத்தர் மனசை கெடுக்கிறது. எவ்வளவு இன்பமா எவ்வளவு சந்தோஷமா ஆடிட்டு இருந்த பிள்ளைய இவன் கெடுத்தானா கெடுக்கலையா? அந்த பிள்ளை ஆட்டத்தை கெடுத்துட்டேங்கிறீங்கல்ல, ஆடுற பிள்ளை தனியா பின்னால போய் ஆட வேண்டியதானே? ஆடணும், 4 பேருக்கு தெரிய மாதிரி ஆடணும் சொல்லி தானே போட்டிருக்காங்க. அந்த பேசுறதுக்கு நான் வரல. கொலா கட்டணும், வேலை கிடக்குது. காலைல சாமி கும்பிடணும். போய் கெட்டுங்க. உங்களை யாரு புடிச்சிட்டு இருக்கா இப்ப? 4 மணிக்கு யாரு புடிச்சிட்டு இருக்காங்க? 4 மணிக்கு சுப்ரபாதம் போடணும். சுப்ரபாதம் போடணும். ஆமா, சுப்ரபாதம் போடணும். என்ன பாதம்? சுப்ரபாதமா? சுப்ரபாதம் போடணுமா இல்லனா கந்த சஷ்டி போடணுமா? அப்படி சொல்லுங்க. கொலா கட்டணுமா? யூனிட்டா கொடுமா? ஏங்கட நான் என்ன வச்சிருக்கேன்? யூனிட் என்னைய புடிச்சிட்டு வரணும். ஒழுங்கு மரியாதையா என் பொருளை கொடுத்துட்டேன்னா உனக்கு பிரச்சனை கிடையாது. இங்க பாருங்க, இப்பதான் தேவையில்லாம வாங்கி கட்டிட்டு போறீங்க பாருங்க. என்னது? இல்ல கேக்குறேன், யூனிட் நான் வச்சிருக்கேன். நீ ஏன்டா கேக்குறீங்க? நீங்க பாத்தீங்களா நான் வச்சிருக்கேனே? அண்ணே உள்ள எத்தனை யூனிட் இருந்துச்சு? 4 இருந்துச்சுலண்ணே. அதுல 2 இருக்கு. கருவாப்பை இழுச்ச பல்ல தட்டியா போடுவோம் நீங்க. அண்ணே நல்லா பாரு. இருமா அண்ணே நல்லா பாருனே. யூனிட் வச்சிருக்கானே இந்த புள்ள. நான் வச்சிருக்கேன். நல்லா விலை நல்லா தெரியும். என்ன வாங்க அவுத்து போறவே செக் பண்ணிக்கோங்க. அந்த கொலை கட்டியிருக்காரா? பெரிய கொலை கட்டியிருக்காரா? ஆமா கட்டியிருக்காங்க. பின்னால பெரிய மண்டா யூனிட் இருக்கா? அது உருண்டையா இருக்கு. அது பெருசுமா, பெருசுக்கு கட்டுறது. அந்த இது கேட்கல. இந்த மாதிரி சிறுசா இருக்கா கொலா? இங்க பாரு கொங்கா பேமாவல இருக்கா? இந்த சிறுசுக்கு போறதுக்கு தான் அந்த யூனிட்டை கேக்குறேன். ஆம்பளை கொலாயா அது? அதத்தான் சொல்றேன். ஆம்பளை கொலா. அதுதான் ஆம்பளை கொலா. இதுதான்டா ஆம்பளை கொலா. அடப்பா அதுதானா? கண்ணு தெரியலடா. ஆமா இங்க பாரு, இந்த கொலாவுக்கு யூனிட் மாட்டுனா யோ பின்னால மாட்டத முன்னாடி தள்ளு. கேக்குறீங்க நீங்க வம்பல இருக்கீங்க. ஏன்ட வந்திருக்கீங்களா? யூனிட் ஏன்ட என்னங்க இருக்கு? நீங்க யூனிட் கேட்டு இருக்கீங்க. கீழ வாங்குறீங்க. இது என்ன கொலா? அது என்ன கொலா? இதுதான் பொம்பளை கொலா. சரி, பொம்பளை கொலான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கணும்? பின்னால யூனிட் மட்டும் கட்டினா போதும். உள்ள எதுவுமே இருக்காது. இருக்காது, ஒரே ஒரு ஓட்டை இருக்கும். அதே மாதிரி ஆம்பளை கொலை அங்க பாரு. ஆம்பளை கொலை தெரியுதா? இருக்குங்க. கொலை இருக்கா? பழனியப்பன் பேர் போட்டுருக்கா? அதுக்கு முன்ன அண்ணே இதுல நான் சொன்னா நீ காரிய குறிச்சு துப்புவாங்க. எப்படி நட்டமா இருக்குத்தியா? நான் அத பாக்குறதுக்கு வந்திருக்கேன். இப்படி தாம 30-35 வயசு இருக்கு. அதுக்கு அப்புறம் எப்படிங்க ஆயிரும்? அப்புறம் கொஞ்சம் லேசா தவண்டு. உனக்கு சந்தேகம்னா, உனக்கு இந்த சந்தேகம் நாங்க சொல்றது பொய்ன்னு நினைச்சேனா அண்ணேட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. மைசெட்டுக்கார்ட்ட நான் கேட்க விரும்பல. அவருக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? கொலா கட்டும் போது அப்படித்தான் நிக்கும். எப்படி
கொலா கட்டும்போது கொலா அப்படி நிக்குமா? எப்படி நிக்குது பாத்தியா? நட்டமா நிக்குது அப்படியே இருக்கு அதுக்கு. அப்ப எப்படி இழுத்து புடிச்சு கட்டிருப்பாரு பாத்துக்க. அவங்க கட்டுங்க. கட்டுறது ஊரா நாங்க ஆபரேட் பண்ணிட்டு இருக்கா. சரி தயவு செய்து கெஞ்சி கேக்குறேன். என்ன கெஞ்சி? யூனிட்ட கொடுத்துரு. இங்க பாருங்க. நானும் எத்தனையோ யூனிட்ட பாத்திருக்கேன். மரியாதை இல்ல. இப்படி ஒரு யூனிட்ட நான் பார்த்தது இல்ல. எப்படியா? அப்படியே இருந்தாலும் 2 யூனிட் 1 யூனிட் வாங்கி என்ன செய்ய போற? ஏ ரெண்டும் தான் கேக்குறேன். அதுக்கு ஒண்ணு தானே தேவைப்படும். ஏ லூசு கழுத. 2 கோலா இருக்கியா உள்ள? 2 யூனிட் கொடுத்தா தான் நான் கட்ட முடியும். பாருங்களே. யா அவர் என்னன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பத்துல இருந்து. ஆனா 2 யூனிட் கொடுத்தா தான் கட்ட. என்கிட்ட இருந்தா நான் கொடுக்கிறதுக்கு. வச்சுக்கிட்டு ஏன்டி இப்படி வஞ்சகம் பண்ற? கொடுத்து தொலைடி. கண்ணை நோண்டி போடுவே. நீ எங்கயா பாத்துட்டு இருக்க? கண்ணை நோண்டி போடுவானா? என் பொருளை ஒளிச்சு வச்சுக்கிட்டு நீ தர மாட்டேங்கிற. அப்புறம் இங்க பாருங்க இப்ப தேவலாம நீங்க பேசுறீங்க சரியா? வந்தமா வந்த வேலைய மட்டும் பாத்துட்டு போடுங்க. தேவலாம பேசுறீங்க உடைச்ச அப்படி மாத்துக்க. சாக்லேட் அரைச்சு அப்படி மாத்துக்க. கருணேஸ்வரி என்னை பத்தி உனக்கு தெரியாது. சூர்யா என்னைய பத்தி உனக்கு தெரியாது. என் பேரை சொல்ற அளவுக்கு நீ என்ன பெரியாளா? பேர் சொல்றது தானே பேரு. இந்த மாதிரி ஆளுங்களை நிறைய பேர் நான் பார்த்தேன். அப்படி நானும் நிறைய பேத்த பாத்துர்க்கேன். அடங்கி போமா. நீ அடங்கி போ. அம்மா கட்டமா. அப்பா தெரிஞ்சு வச்சு யூனிட் எங்க இருக்குன்னு. பக்கத்துல வரீங்களா? என்னது? இங்க பார். மிரட்டுறது உருட்டுறது இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ இந்த உருட்டுற மிரட்டு ஏன் நீங்க வச்சுக்காதீங்க? புதுசாவத்தை வருவி அவன்கிட்ட வச்சுக்க. ஒண்ணும் தெரியாத பிள்ளை நீ அவட்ட போய் வச்சுக்கோங்க. அந்த நீ பெரிய யா நீ என்ன பெரிய ஆளு? அம்மா கொடுக்க. அம்மா 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 எப்படியாவது இந்த யூனிட்டை பிடிச்சே ஆகணும். வர வாய்ப்பே இல்ல. என்ன வர வாய்ப்பு இல்ல? என்ன அடுத்தவங்க பொருள் மேல இப்படி ஆசைப்பட்டு பொருளை ஒளிச்சு வச்சிருக்கீங்க. உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல? இல்ல நான் அடுத்தவங்க பொருள் ஆசைப்படுற மாதிரி எனக்கு தெரியுதா? தெரிஞ்சு வச்சுடி. என்ன தெரியுது போச்சு? தெரிஞ்சு வச்சு மக்களை கவர் பண்ணணுமேங்கிறதுக்காக தூக்கி உள்ள வச்சுட்டு வந்திருக்க. யா இல்லையா? அதுக்கு நமக்கு யூனிட் தான் கிடைச்சிச்சா? யார் யூனிட்? காசு போட்டு வாங்கணும். இங்க பாருங்க உள்ள போய் நல்லா தேடி பாருங்க. நான் உங்க பக்கத்துல தான் உட்கார்ந்திருந்தேன். தேடி பார்த்து தாண்டி நான் கேக்குறேன். 4 யூனிட்ல 2 யூனிட் இருக்கு. 2 யூனிட் எங்க? யா உள்ளக்கு ஏதாவது போட்டு பாருங்க. அந்த பக்கத்துல நீ தான் உட்கார்ந்திருந்தா நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். உட்கார்ந்திருந்தா உள்ள நீங்க அங்க உள்ள நீ அந்த பின்னால இருக்கிற கொலையை நகர்த்திக்கிட்டு 2 யூனிட்ல எடுத்த. நான் கண்ணால பார்த்தேன். யா அவர் திரும்ப வெளியில எடுத்துட்டு வந்தாங்க. கேளுங்க அவங்ககிட்ட போய். நீ எல்லாத்தையும் அவரு நான் செக் பண்ணணும். யா உடனே நம்ப முடியாது. உலகத்துல யார வேணா நம்ம களவணிச்சிருக்க மட்டும் நம்ப கூடாது. இங்க பாருங்க ஒவ்வொரு ஜவுளி கடையில போய் துணியை எங்கெங்கெல்லாம் ஒளிச்சு வச்சு திருப்பி என்ன வேணாலும் பேசுங்க. களவணிச்சிருக்கி இந்த களவணி முண்டன பேசுறீங்க வச்சுங்க வாயை பிடிச்சு குளிச்சு விடுவேன். என்ன கிளி மடக்க வச்சு நான் வாயை குளிச்சு விடுவேன். பிடிச்சு தச்சு புடிய மாத்துங்க. ஆளு மூஞ்சி முகரையும் பாரு. முகரைய மூஞ்சிய பாரு. புள்ளை பேத்தீங்கன்னா வவ்வாவ பேத்து வச்சிருக்காங்க. பிள்ளைய பத்தி பெருச்சலைய பத்தி வச்சிருக்காங்க. முகரைய பாரு புள்ளை பத்த குரங்கட்ட மாதிரி. ஓ மூஞ்சிய பாரு இது நிஞ்சு தண்ட குரங்கு மாதிரி. அம்மா மூக்க பாரு பம்பு செட்டு மாதிரி. அப்பா மூக்க பாரு ஆண்டா திரும்ப முடிச்சு எப்படி பண்ணுங்க. அதே மாதிரி என்னைய சொல்றீங்களா? எதுக்கு உங்க அப்பா மூக்க போய் பார்க்க சொல்றேன்? உங்க அப்பா மூக்க தான் சொன்னீங்க. எங்க அப்பா மூக்க ஏமா பாக்குற? அப்பா மூக்க பார்க்காத. அப்பா நானும் வேணா மரியாதை பேசு. நானும் பாக்குறேன். என்னமா செய்வே? நீ என்ன பண்ணுவ? எடுத்துட்டு ஊதுன வையே. ஏய் மைக்க நீ அப்படி பிடிக்காத. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏய் அடுத்தவங்க பொருளை தூக்கி அடிக்காதீங்கப்பா. உங்க ஜாமான தூக்கி அடிங்க. சார் அது ஏன் பொருள் சார்? மைக்க இங்க இப்படி தான் பிடிக்கணும். சரியா? இப்படி தான் பிடிச்சேன். அப்படி பிடிக்க. அப்படி பிடிக்காத. எப்படி பிடிக்காத? அப்படி எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என் மாமாட்ட கத்துக்க நிறைய மைக்க எப்படியுமே இப்படி பிடிச்சி மாமா இப்படி கரெக்டா சொல்றீங்க. எத்தனை மைக்கு மாமா பிடிச்சிருக்கீங்க? இப்படி சின்ன வயசுல இருந்து பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கு இந்த மைக்க. நீ எப்படி பிடிச்சி வாங்கிட்டு வச்சிருக்க பத்தியா? நானாவது இப்படி நீ பிடிச்சி வாங்கிட்டு வச்சிருக்கேடா. என்ன லூசு முண்டை? என்ன அவர் என்ன என்ன உனக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு உனக்கு என்ன? ஏய் தரணி அவர் என்னமா சொன்னாரு? இருப்பா என்ன மைக்க இப்படி தான் பிடிச்சி பிடி தூக்கணும். நான் இப்படி தான் பிடிச்சேன். இல்ல அப்படி பிடிக்காத. ஏன் அப்படி பிடிக்க வேணாங்கறீங்க அந்த பிள்ளைய? அந்த பிள்ளை எதையோ பிடிக்கிற மாதிரி இருக்குப்பா. இல்ல இப்படி தான பிடிச்சேன். மாமா அந்த பிள்ளைக்கு தெரியல. பசா என் மைக்ல வந்து பிடிங்க. மைக் விழுகாதுல. மைக் கை மைக்குடா. கைக்கு பத்தாதுடா. சரி இதெல்லாம் விடு. நான் பிரச்சனை நான் அவங்கிட்ட சொல்லிக்கிறேன். இங்க பாருனே சம்பந்தமே நம்ம அண்ணா லூசு மச்சான் லூசு. அப்பதாண்ட யாருக்கு சந்தேகம் வரும்? தொடணும். ஒழுங்கா யூனிட்ட கொடுத்துறேன்னா பைக் மாமா இங்க பாருங்க. நான் எங்க இருந்தா தான குடிக்க முடியும். யூனிட் சொல்லிட்டு இருக்கீங்க. மாமா கேப்பர் பேச கேட்காதடா. இழுச்சா பேல. நீங்க தேவலாம என்கிட்ட வம்புலுக்குறீங்க வந்திருக்கீங்க. மாமா வந்து பாத்துட்டு போங்க. சூர்யா மாமா உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாமா. என்ன மாப்ள? எவ்வளவு பெருசாவது வாயில வச்சிருக்கீங்களா மாமா? என்னடா பண்ண சொல்ற? பெருசா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி சிரிச்சா தாண்டா இருக்கு. அது சரி. பாத்தியா மாப்பிளைக்கு என்ன ஆசை பாத்தியா? ஏய் இந்த ஆப்ப கொண்ட கல் கொண்டே புடிச்சு அப்படியே எரிஞ்ச நோய் கொடுத்தல. கொண்டே அப்படி இத பிடிக்கிறியா? ஆளு மட்டையும் பாரு. என்ன மாப்ள? வெண்ண பேசற பாரு. நீ பேசு. பொம்பளை பேசற பேச்ச பாரு. ஆம்பளை பேசுற பேச்ச பாரு. பொம்பளை பேசி எந்த இடம் உருப்பிட்டு இருக்கு? ஆம்பளை பேசி என்ன உருப்பிட்டு இருக்கு? ஆம்பளை பேசி எங்க உருப்படாம இருந்திருக்கு? பொம்பளை பேசி என்ன நீ உருப்பாட்ட வந்திருக்கு? ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை வராம இருக்கணும்னா ஆம்பளை ரொம்ப பொறுமை
பொறுமையா போறேன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை வரக்கூடாது, ஆம்பளை பொறுமையா போறேன். ஏன் நாங்க எதுலயுமே பொறுமையா இல்லையா? நீங்க எங்க பொறுமையா இருக்கீங்க? எருமையா தான் இருக்கீங்க. நீ இருக்கீங்க, நாங்க இருக்கோமா? பொறுமையின் சிகரம் பெண்கள் சொல்றாங்க. பொறுமையை சீக்கிரம் ஆண்பிள்ளை தான் சொல்றேன். பொறுமையின் சிகரம் பெண்கள்னு சொல்றாங்கல்ல. எந்த வகையில சொல்றாங்க? நீங்க எந்த வகையில சொல்றீங்க? எல்லா வகையிலும் நாங்க பொறுமையான ஆளுங்க. நாங்க எல்லா வகையிலும் பொறுமையா தான் இருக்கோம். நீங்க ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தான் பொறுமையான ஆளு. என்ன விஷயம்? 10 மாசம் சுமந்து ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிறீங்க. ஆமா. அந்த ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப பொறுமையான ஆளு. சரி. மித்த எந்த விஷயத்துல நீங்க பொறுமையா இருக்கீங்களா? இங்க பாருங்க, உங்களை வச்சு நாங்க வீட்ல சோறு போடுற மத்தியா. எங்களை வச்சு நீங்க சோறு ஓட வேணாம். உங்களை வச்சுதான் நாங்க சோறு போடுறோம். ஆமா, வச்சு கிழிச்சா பாயா முதலங்கட்டு வச்சாச்சாம கிழிக்க முடியும், வைக்காம ஆளை பாரு, ஆளை பேசுறாரா? நான் மாட்டுக்குள்ள சொல்லிட்டு தானே இருந்தேன், தேவலாம நீங்க வம்பளுக்குறீங்க வந்திருக்கீங்க. அப்புறம் எங்களை வச்சு நீங்க என்னத்த சோறு ஓடுறீங்க? உங்களை வச்சு சோறு போடுற பெரிய விஷயம் தானே, எல்லாம் போடுறது தானே. பிய கட்டி தின்றீல? பிய கஞ்சி பிய கட்டி தின்றீல? சாம பத்தலன்னா நீங்க எங்களுக்கு போன் பண்ணி கேக்குறீங்களே, மிளகு இல்ல வாங்கிட்டு வாங்க, சீரகம் இல்ல வாங்கிட்டு வாங்க, அரிசி இல்ல வாங்கிட்டு வாங்க, பருப்பு இல்ல வாங்கிட்டு வாங்க, மத்து கடைகளுக்கு மத்துல வாங்கிட்டு வாங்க, வந்து இதுல கடைங்க சொல்றது. இந்த முகரை நீங்க தானே சொல்றீங்க. அப்புறம் என்ன? ஆம்பளை கூலி வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து காசு போட்டு மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்க, அப்புறம் எதுக்கு வாங்கி கொடுக்குறியா? அப்புறம் நாங்க சோத்த தின்னோம்னா அப்புறம் நாங்க பிய தின்னோம், நீங்கள் அதை தானே தின்றீங்க. அப்புறம் என்ன மசனில கல்யாணம் முடிக்கிறேன்னு இல்ல கேக்குறேன். ஒரு ஆம்பளைட்ட கேட்கும்போது யார்கிட்ட போய் கேட்க சொல்றீங்க? நாங்களம்மா கல்யாணம் முடிக்கிறோம்னு ஆசைப்படுறோம். வீட்டுல இந்த கிழடு கட்டையை சும்மா இருக்க மாட்டேங்குதுங்க. ஏங்க? சாகிறதுக்குள்ள என் பிள்ளைய நான் பார்த்துட்டு போகணும், என் பேரை நான் பார்த்துட்டு போகணும். அவனை தூக்கி நான் முத்தம் கொடுக்கும்போது அவன் என் மூஞ்சில மூத்திரம் தரிக்கணும்னு இந்த பெரியவங்க சொல்லி போடுறாங்க. இந்த மசத்துக்காகவே நாங்க ஒரு கல்யாணத்தை பண்ணி தொலைய வேண்டியதா இருக்கு. சரி, கல்யாணமே பண்ணக்கூடாது நாங்க ஒரு முடிவுல இருந்தாலும் வீட்டுல யாராவது ஒரு கிழடு கட்டை இழுத்துக்கு தெரியும், இப்படி இழுத்துக்கு தெரியும். அப்ப அப்பா அம்மா அந்த சொல்லுவாங்க, டேய் உன் பாட்டியோடைய கடைசி ஆசைடா, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வாக்கணும்னு. அந்த கிழவி ஆசையை நிறைவேற்றி வைடா, இல்லைன்னா ஆத்மா அந்த வீட்டை விட்டு போகாதறாங்க. இந்த ஆத்மா வீட்டை விட்டு போகணுமேங்கிறதுக்காக நாங்கள் அந்த கிரகத்தை பண்ணி தொலைகிறோம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே எங்களுக்கு கிரகமே பிடிக்குது. என்ன கிரகம் பிடிக்குது? தாலி கட்ட நேரத்தில் ஐயர் சொல்லுவார், நல்லா கவனிச்சு பாருங்க. ஆமா. சீக்கிரம் மாப்பிள்ளைன்ற தாலி எடுத்து கொடுங்க, நல்ல நேரம் போக போகுதுன்னு. ஆமா. என்னைக்கு உங்க கழுத்துல தாலி கட்டுறோமோ அன்னைக்கு பிடிக்கிற கிரகம் தான். சாகிற வரைக்கும் அந்த கிரகம் எங்களை விழுதா? இல்ல கேக்குறேன், அப்புறம் எதுக்கு மூணு முடிச்சு பாரு. 8 பேர் கை தட்டாங்க, வாழ்க்கையில எவ்வளவு அடிபட்டுருப்பாங்க பாத்தியா? அவங்க நிறையவே அடிபட்டிருப்பாங்க. யார் தெரிஞ்சுக்க, ஒரு ஆம்பளை நொந்து போறா, ஒரு ஆம்பளை தண்ணி அடிக்கிறா, மனசு நொந்து தெரியுதானா? யாருனால? ஒரு பொம்பளைனால. ஆம்பளை வச்சு ஏதாவது பாட்டு எழுதிருக்காங்களா ஐயா? பொம்பளை வச்சு 1000 பாட்டு எழுதிருக்கா. ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவது பெண்ணாலே. பாத்தியா, சொல்லிட்டியா? ஆமா. அப்பா ஆழம் இது ஆழம் இல்ல, அது சேருங்கடல் ஆழம் இல்ல, ஆழம் எது ஐயா, அந்த பொம்பளை மனுஷதாரியா. எங்கேயாவது ஆம்பளை மனுஷன் சொல்லியிருக்காங்க ஐயா? இல்ல, இங்க பாருங்க, பொம்பளை மனுஷன் ஆழமானதான். ஆமா. என்னதான் இருக்குங்கிறது நம்மளுக்கே தெரியாது. ஒரு பெண் நினைச்சா கடலவே உள்ளங்கையால அடக்க முடியும், தெரியுமா? முதல்ல பெண் நினைச்சா கடலவே உள்ளங்கையால அடக்க முடியுங்க. நீங்க கடல் எல்லாம் உள்ளங்கையில அடக்க வேணாம், புருஷன் இதை மட்டும் உள்ளங்கையில அடக்கி வச்சுக்கோங்க. இருந்தா தானே நீ தெரிய ஒரு வப்பாட்டி ஒண்ணு ஒண்ணு தெரிஞ்சு அவனை எப்படி வைக்க முடியும்? என்ன வம்பா இருக்கு? இருக்கிறவன் செய்யறா, இல்லாதவன் போதிக்கிட்டு வளர்க்குறியா? உனக்கு என்ன வலிக்குது? வீட்டுல பொம்பளை நீ சரியா இருந்தா எதுக்குமா அவன் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட போறியா? கேக்குறேன். முத பொம்பளை வீட்டு சாப்பாடு புருஷனுக்கு ஒழுங்கா கொடு. புருஷனை பட்டினி போட்டு என்னத்தை செய்ய போற? பட்டினி போட்டுனா இருக்கிறத தின்னணும். நான் ஒண்ணு கேக்குறேன், இருக்கிறதான் தின்னணும். ஆம்பளை பூரா இருக்கிறத தின்னுக்குவாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சரி, அது பழைய கஞ்சியா இருந்தாலும் சரி, அது கூழா இருந்தாலும் சரி, அது பிரியாணியா இருந்தாலும் சரி, இருக்கிறத சாப்பிடுவோம். ஆமா. ஒரு புருஷன் முண்டாட்டிக்குள்ள அதிகமா சண்டை வர்றதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? பணம் காசுனாலயா? ஆமா. கிடையாது. துணிமணி வாங்கி கொடுக்கறது இல்லையா? அதுலயும் சண்டை கிடையாது. ஒரு புருஷன் முண்டாட்டிக்குள்ள அதிகமா சண்டை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? தாம்பத்திய உறவுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. அப்பனா டொங்காஷ் போடணும். அதனே தங்க காசு வெள்ளி காசுலாம் கேட்டிருக்கோம், இது என்ன டொங்காசு? அப்போ நீங்க தப்பா நினைக்காதீங்க, டொங்காசுனா தப்பான வார்த்தை கிடையாது. பின்ன என்ன வார்த்தை? அது சுத்தமான நல்ல வார்த்தை. அது என்ன? எனக்கு கோயிலுக்கு போறோம். ஆமா. கோயிலுக்குள்ள போனோம்னா என்ன முத என்ன இருக்கும்? உண்டியல் இருக்கும். உண்டியல். அந்த உண்டியல காசு போடும்பொழுது சத்தம் எப்படி கேட்கும்? டொங்குன்னு கேட்கும். போறது என்ன? காசு. அத டொங்காசு. அப்ப அந்த உண்டியில காசு போடுறதுக்கு ஆம்பளை ஏங்குறியான். அப்ப புருஷ மனச பொண்டாட்டி புரிஞ்சு நடந்துக்கிறேன். புருஷன் ஒரு மாதிரியா நோக்குறியான் அப்பனா வண்டி வடைக்கு ஆசைப்படுது. அப்ப என்ன பண்ணணும்? ஆசைப்படுதுன்னா குளிச்சு முழுகி புரிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரியலன்னா விட்டுக்கோ. இதுக்கு அழுத்தம் திருத்தமாலாம் சொல்ல முடியாது, நான் கத்தான் சொல்ல முடியாது. நான் சின்ன பிள்ளை தானே, எனக்கு அதெல்லாம் புரியுற மாதிரி சொன்னாதானே புரியும். கொஞ்சம் செல்ல அந்த படம் இருக்கல எடுத்து காட்டுறேன். வேணாம். அப்புறம் என்ன வைத்து கேட்கறேன்? சொல்லி முட்டை குண்டி போறமா வச்சா பாத்துருக்க. அப்பனா நீங்க சொல்லிட்டு வச்சியா? நான் ஏதாவது சொன்னா படம்னு நான் சொன்னா நான் குடும்ப படம் மாப்பிள்ளை பார்த்து
பாத்துக்கிட்டு இருக்கேன். விஷு நடிச்ச அந்த குடும்ப படம், அந்த படத்தை காட்டுன்னு சொல்லி நீ பாக்க. அப்ப நீ மொட்டை குடி படம் பாத்துருக்க. நீங்க தானே சொன்னீங்க. நான் சொன்னேன் மொட்டை குடி படம்னு. எதுக்கு வாயை கொடுத்து நீயே வாங்கி கட்டிக்கிற? மச்சான் செல்ல தானே பாத்தீங்க. கலவாணி சிரிக்கி. நீங்க ரெண்டு பேரும் தெரியும். நீங்க மேல லாஸ்ட் சீட்ல உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கும்போது அப்ப புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட நெருங்கி வரானா என்ன? சரி புருஷன் நம்ம கூட சந்தோஷமா இருக்குன்னு ஆசைப்படுறாரு போல இருக்கு. அப்பனா புருஷன் மனசை புரிஞ்சு புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தா தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். சரி, அதை விட்டுவிட்டு இந்த விரதம்னு ஒன்று கடை பிடிச்சிட்டீங்க. வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருக்கலாம்யா, 2 நாள் கூட விரதம் இருங்க. வாரத்தில் 7 நாள் விரதம் இருந்தால் இந்த ஆம்பளை என்ன செய்வீங்க? அதுதான் சஷ்டி விரதம். என்ன சஷ்டி விரதம்? சட்டியை போட்டு கிழிக்கிற விரதம். அப்புறம் படம் தான் பார்க்க முடியும். சஷ்டி விரதம் எங்கேயா எப்பயா இருக்கணும்? செவ்வாய்க்கிழமை இருக்கலாம்யா, முருகனுக்கு உகந்த நாள். செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கலாம். வாரத்தில் 7 நாள், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 7 நாள். புருஷங்கார வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது நினைப்பேன், வீட்டில் பொண்டாட்டி இருப்பா, ரைட்டு ஓகே, 50 மல்லிகைப்பூ 50 அல்வா வாங்கு, பொண்டாட்டி கூட போய் சந்தோஷமா இருப்போம். ஆசையோடு வீட்டுக்கு வருவியான். வந்தோடனே அடியே என்ன பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? உடனே இவங்க டியூஷன் போயிட்டாங்களா? கொல்லக்கதவு சாத்திட்டேன், வாசக்கதவு சாத்திடுவேன். சரி 50 மல்லிகைப்பூ 50 அல்வா வாடி, சந்தோஷமா இருப்போம். திங்கக்கிழமை இவன் கேட்குறது. உடனே இவங்க சொல்கிறது, ஆத்தாடி திங்கக்கிழமை நான் சோமவாரத விரதம், சிவபெருமானுக்கு நான் விரதத்தில் இருக்கேன். ஆமாம், சிவபெருமானுக்கே விரதம்மா. சரி என்ன செய்கிறது, விரதம் சொல்கிறாள், இனிமேல் நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்த பூவை சாமி படத்துக்கு போட்டு இவன் அல்வாவை இவனே நக்கிட்டு பேசாமல் படுக்க வேண்டியதுதான். இது திங்கக்கிழமை. சரி செவ்வாய்க்கிழமை, சரி நேற்று தானே விரதம், செவ்வாய்க்கிழமை தானே அப்படின்னு சொல்லி 100 மல்லிகைப்பூ 100 அல்வா வாங்கிட்டு வருவேன். எஸ்ட்டு 50 ஊடிடும். அடே அப்பா, இன்னைக்காவது வீட்டை போய் சொல்லிச்சு போடுவோம்ட்டான்ட்டு வருவியா. வீட்டுக்கு வந்தனே, அடியே பிள்ளை எங்கே? டியூஷன் போயிட்டாங்க. கொல்லப்புற கதவு சாத்திட்டேன், வாசக்கதவு சாத்திட்டேன், 100 மல்லிகைப்பூ 100 அல்வா வாடி. ஆஹா இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு நான் விரதம். முருகனுக்கு விரதம்மா? சரி என்ன செய்யுது, சாமி படத்துக்கு பூ போட்டு இவன் அல்வாவை நக்கிட்டு இவன் பேசாமல் படுக்க வேண்டியதான். மறுநாள் புதன்கிழமை, இன்னைக்கு புதன்கிழமை, இன்னைக்கு பொங்கு தெளிஞ்சு போகும்டா, 2ல் 1 பார்த்து படணும் அப்படின்னு சொல்லி 150 அல்வா 150 மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவியா. ரொம்ப ஆர்வக்கோளாறுல வாங்கிட்டு வருவியான். புள்ள ஏக்கமாக ஏங்கி வருவியான் வீட்டுக்கு. சம்பளம் கூட வாங்க மாட்டியான், ஓடி வருவியான் வீட்டுக்கு. இன்னைக்காவது குமுறி போடணும்டான்ட்டு. ஆமாம் புதன்கிழமை. ஆமாம் அடியே என்ன கொல்லப்புற கதவை சாத்திட்டியா? சாத்திட்டேன். வாசக்கதவு சாத்திட்டேன். பிள்ளை எங்கே? டியூஷன் போயிட்டாங்க. 150 அல்வா 150 மல்லிகைப்பூ. இன்னைக்கு நான் சுக்கிர பகவானுக்கு விரதம். என்னடி சுக்கரன் போட்டு நக்கிறான்ட்டு சுக்கிர பகவானா? சரி என்ன பண்ணுறது, சுக்கரன் அள்ளி கொடுப்பேன். ஆமாம் ஒன்றும் செய்யப்படாது. வாங்கிட்டு வந்த பூவை சாமி படத்துக்கு போட்டு அல்வாவை நக்கிட்டு இவன் பேசாமல் படுத்து கிடப்பேன். மறுநாள் வியாழக்கிழமை 200 மல்லிகைப்பூ 200 அல்வா. அதே இருக்கு 50 கூடுது. அன்னைக்காவது சரி புருஷக்காரன் ரொம்ப ஆர்வத்தோட வந்துட்டேன், இன்னைக்காவது சந்தோஷமா இருக்கணும். இருக்கணுமா இல்லையா? இருக்கணும்ல. இன்னைக்கு வேணாங்க, வியாழக்கிழமை நான் குரு பகவானுக்கு விரதம். குரு பகவானுக்கா? சரி வெள்ளிக்கிழமை மாரியாத்தாளுக்கு விரதம். ஆத்தாடி. சரி சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் பாப்பியா. ஞாயிற்றுக்கிழமை அரசாங்கமே விடுமுறை. இன்னைக்கு போய் ஏதாவது செஞ்சு தக்காளி சோழியை முடிச்சு போடுவோம்டான்ட்டு 500 மல்லிகைப்பூ 500 அல்வா வாங்கிட்டு வருவியான். வாங்கிட்டு வந்து அடியே 500 மல்லிகைப்பூ 500 அல்வா என்ன அப்படின்பாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் கால பைரவருக்கு விரதத்தில் இருக்கேன்னு சொல்ல என்னாச்சு? இவன் பார்ப்பேன், இனிமேல் இந்த கோயிலில் நம்ம சாமி கும்பிட முடியாதுடா, இனிமேல் எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல, பக்கத்தூரில் போய் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்துடுவோம் சொல்லி காசு செலவு பண்ணி பக்கத்தில் போய் கும்பாபிஷேகத்தை பண்ணிட்டு வந்துடுவோம். எங்கேயோ போய் பண்ணிட்டாரியா. அப்போ என்ன பண்ணுறது? சரி பக்கத்தூரில் கும்பாபிஷேகம் பண்ண முடியலையா, கை பொண்டாட்டி தான், வேற வழி இல்லை. கை பொண்டாட்டினா என்னதுங்க? புரிஞ்சா புரிஞ்சுக்க, புரியலன்னா விட்டுக்க. சரி நான் கேட்க விரும்பல அதில். அப்புறம் என்னதுக்கு கேட்குறேன்? அப்போ ஆண்கள் மனசை பெண்கள் புரிஞ்சு நடந்துக்கிறேன். சரிங்க இனிமேல் புரிஞ்சு நடந்துக்கிறேன். அப்போ ரூம் போட்டு வந்துருவியா? ரூம் போட்டு சரி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குமா, பாடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரூம் போட சொல்கிறாங்க. நம்ம போட்டோம்ல அன்னைக்கு. யூடியூப் ஓடிக்கிட்டு. அப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த இடத்துல ஆடி பண்ணி வியாபாரம் பார்த்துட்டு. என்ன வியாபாரம்? இளநீ வியாபாரம். இளநியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம இந்த மைசெட்டு வேலைதா. மைசெட்டு தானே ஏதா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல ஒத்தொத்தால எந்திரிச்சு போவாங்கன்னு. இதான் மகளிர் அணியா? ஆமாம். ஒத்தொத்தால போகத்தா, ஒத்தொத்தால அவங்க உச்சா போறாங்க, சும்மா இருங்க. அது உச்சா மலக்கண உள்ள அம்மா ஓ மேலையா அடிச்சு விட்டு நடமா. அடி மலக்கண உள்ள அம்மா ஓ மேலையா அடிச்சு விட்டு நடமா.
குத்தணும். எதுக்கு ஒன்றா குத்திக்கிட்டு நாளே குத்தும் நறுக்குன்னு. நான் காலையில் பால் பிடிச்சி போகிறவங்களாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அத்தியாரம் பிடிக்க ஏறாத மலை மேல இழந்த வளர்த்திருக்கு இழந்த வளர்த்திருக்கு இழந்த வளர்த்திருக்க அடி ஏறாத மலை மேல அடி இழந்த பழுத்திருக்கு இழந்த வளர்த்திருக்கு நான் ஏறி உழுப்பட்டுமா இளவாழ கண்ணுகளா எலுமிச்ச முழங்களா அடி மாங்குளத்து மலை மேல மயில் முடுங்க வந்தவளா மயில் உரத்தம் செஞ்சவளா மயில் உரத்தம் செஞ்சவளா பாறையில நான் இருந்து பாடும் குரல் கேட்கலையா பாட்டு சத்தம் 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 மச்சான் பேரு மதுரை சீம சமத்து ராசாத்தி நீ சிரிச்சா தாண்டி அடி சீம சமத்தி ராசாத்தி வா காலத்தை நேரத்தை நம்ம அனுசரிக்கணுமா இல்லையா? உள்ள 5000 6000லாம் உள்ள கிடக்குது. ஏயா அப்படிலாம் இல்லை, பெரிய பெரிய ஆளுங்க நடிகர்கள் வந்திருக்காங்க. இல்லை 1000 கிட்ட தான் ஏடிஎம்ல வந்து சம்பளம் வாங்கக்கூடிய ஆளுங்க. ஆத்தாடி. அப்புறம் தரணி, உனக்கு பேர் நல்லா வச்சிருக்காங்க, தரணி ஸ்ரீ. உங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூர்யா. சூர்யா ஏன்னா எங்க சித்தப்பா பையன் பேரு சூர்யா தான். அப்படியா? உங்க சித்தப்பா பையன் பேர் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க பேர் தரணி ஸ்ரீ. தரணி ஸ்ரீ. என் பேரு? உங்க பேரு சூர்யா. நான் கூப்பிடும்போது வரியா? நான் எதுக்கு வரணும்? அட கூப்பிடும்போது வரியா? நான் எங்க வர சொல்றேன்? எங்க வர சொல்றேன்? என் வீட்டுக்கு. நான் வர மாட்டேன். மருமகளா? மருமகளாவா? எனக்கு பொண்டாட்டியா? எங்க மச்சாண்ட போ சொன்னா நான் அப்படி சொல்றா செல்லக்குட்டி. போக மாட்டேன். அப்ப அவன் தான் புரோக்கரா? ப்ரோ தாய் மாமாயே அவர்தாங்க. மச்சான மாமாவா? தாய் மாமே. தாய் மாமா. தாய் மாமாவா? ஆமாங்க. நாய் மாமா சொல்லிடாதீங்க. அப்ப மாமா சொன்னதான் வருவீங்க. ஏது உள்ள விட்டே பேசுறீங்க? ஏன் கையை வெளியில விழுந்தானே? இல்லம்மா, பொம்பளை பிள்ளைகிட்ட பேசும்போது கொஞ்சம் ஸ்டைலா நிக்கணும்னு கேட்டேன். ஐயோ ஸ்டைலா நிக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஏன் உங்களுக்கு எது வருத்தமா இருக்கா? இல்ல இல்ல. வேணுமா நீங்க உள்ள கை விடுங்க. நான் விட மாட்டேன். அப்போ இதை வரும்போது ரொம்ப பசியா இருந்துச்சு. சரி. விராலிமலையில் 2 வாழைப்பழம் வாங்கினேன். ஒன்றை சாப்பிட்டேன். சரி. ஒன்று டவுசர் பேக்கில் வச்சிருக்கேன். என்ன பாருங்க, ஒரு உள்ளட்டு பாருங்க. வேணாம் எனக்கு வேணாம். அப்புறம் கேட்குறேன், அப்போ நான் உங்களை லவ் பண்ணவா? லவ்வா? அதுனா எப்படி? காதல். காதல் எப்படிங்க இருக்கும்? காதல் எப்படி இருக்கும்னு நினைச்சு செஞ்சா காட்ட முடியும். காதலுங்கிறது எல்லாரும் இந்த மாதிரி சிம்பிள் காட்டுவாங்க. இதுதான் லவ். நான் அப்படிதான் அந்த கருவேப்பிலை மைசெட் காட்டுறேன். ஒண்ணுமே அது லவ் ப்ரோஜனமே இல்ல உசுக்கு அந்த பையன். அவர் என்னமோ அது கெட்ட வார்த்தை நினைச்சிட்டாரு உங்களுக்கு. அது பேர் ஹார்ட் ஷேப். என்ன ஹார்ட் ஷேப்பான் பார்த்துக்கோங்க சாகோ. அவன் போயிட்டான். ஆனா அவங்களுக்கு அது தெரியாது. நீ இப்படி காமிச்சேன்னா நாங்க இப்படி விரிச்சு காட்டுவோம். அதெல்லாம் காட்டாதீங்க. இது யார் இப்படி காமிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அது இப்படினா பாருங்க, இப்படி காட்டு மாதிரி இருக்கா, அப்படி வச்சு பாருங்க. ஹார்ட்னா இப்படி காட்டணும். என் ஹார்ட் உங்களுக்கு நான் தரேன். இப்படி கூட அப்படி அது இப்படி காட்ட முடியாதுனால அது அதனால இப்படி காமிச்சேன். காதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. சத்தியமா தெரியாது. சரி சொல்லப்பா, காதல் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. ஆமாவோட சைஸ்ல இருக்கும். ஆமாவோட சைஸ்ல இருக்கும். அப்படிதாம்மா காதலிக்கும் போது முத ஆமாவோட சைஸ்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி பொசுன்னு இருக்கும். அடிச்சு ஓட்டவோட சைஸுக்கு வந்துடும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம். அதான் காதல்.
பொதுவா வடை எல்லாரும் காலையில எல்லாரும் சாப்பிடுவோம்ல? ஆமா. விருப்பமா சாப்பிடுவோம்ல? ஆமா சாப்பிடுவோம். உனக்கு எந்த வடை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஓட்ட வடை பிடிக்கும், எனக்கு பருப்பு வடை ஆமா வடையும் பிடிக்கும். ஆமா வடை. ரொம்ப பிடிச்ச வடை என்ன வடை? எனக்கு பிடிச்ச வடை என்ன ஆமா வடை தான். ஆமா வடை. உளுந்தாடை அதுக்கப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். பொதுவாக நாடகத்தை முடிச்சுட்டு போகும்பொழுது எங்கள் அப்பு பெரியசாமி அப்போ என்ன செய்வார்னா விராலிமலையில் நிப்பாட்டி டீ வடை எல்லாம் வாங்கி கொடுத்து தான் அனுப்புவார். ஆமா. பொதுவாக நான் பசி தாங்க மாட்டேன். சரி. சகோதரர் மணிகண்டன் நாடகம் கட்டுமாவடி பக்கம். ரொம்ப லாங்கில் போயிட்டு வந்தோம்னா காலையில் நடிகர்களுக்கு டிஃபன் வாங்கி தான் கூட்டிகிட்டு வருவாங்க, சாப்பிட வச்சு தான் கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த அறந்தாங்கி தாண்டும் பொழுது தேனி புதுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. தேனி புதுப்பட்டி. தேனி புதுப்பட்டி. அங்கே தான் எல்லாரும் போய் சாப்பிடுவோம். வண்டியில் அசந்து தூங்கிட்டே முழிச்சு பார்க்குற வண்டியில் ஒரு வாய்ப்புலையும் காணோம். சரி. அம்புட்டு சாப்பிட போயிடுச்சுங்க. சரி நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் மணிகிட்ட கூட காஜை வாங்கி கொடுப்போம்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். போயிட்டீங்க. பசி ரொம்ப தாங்க முடியல. இட்லி லேட் ஆகும்யா. சரி. தோசை இப்போ தான் கல்லில் வச்சிருக்கு, கொஞ்சம் சூடாக லேட் ஆகும்யா. சரி 2 ஆமோடைய கொண்டு வந்து வைடா, அது வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லி சப்ளெட்டு ஆர்டர் பண்ணேன். ஆமோடைய கொண்டு வந்து வச்சேன். பிள்ளை வடையை வந்து பிச்சு பார்க்குற உள்ள மசுரா இருக்கு. மசுரா இருக்கு? அது எப்படிங்க மசுரு வரும்? முன்னு இருந்தா கூட எடுத்து போட்டு துண்ணலாம். இப்படி வடையை பிக்கிற இப்படி கொத்தா இருக்கு. சப்ளை இருக்கு வாடா. ஆமோடைக்கு தாண்டா நான் காசு கொடுத்தேன். ஏண்டா மசுரடைக்காடா காசு கொடுத்தேன். என்னடா வடையை கொண்டு வந்து சொன்னா மசுரடையை கொண்டு வந்து யார் அந்த ஹோட்டல் முதலாளி? பறந்து வந்து ஊந்திருக்கும். அது வந்து என்ன கொத்தாவா வடையை பிக்கும் போதா உள்ளே அப்படி மசுர் இருக்கும். சரி. என்னடா அப்படி வடையில போட்டுறீங்க, என்னடா ஹோட்டல் வச்சு நடத்துறீங்கன்னு சொல்லி கத்துனல்ல. உடனே சப்ளையர் சார் 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 கோவப்படாதீங்க சார், சார் கோவப்படாதீங்க சார், வடையை கொண்டு வந்து வச்சது நான் தான் சார், இந்த வடையை போட்ட மாஸ்டர் உள்ள இருக்கார், நீங்க உள்ள போய் கேளுங்கட்டார். இது நியாயம் தானே? அவன் என்ன பண்ணுவியா, வடையை போட்டது அந்த ஆள் தானே அப்படின்னு சொல்லி வடையை எடுத்துட்டு கோமா உள்ள போய் பார்க்குறேன். பெரிய வயிற்றுச்சம்மா. என்னங்க? அந்த வடையை போட்ட மாஸ்டருக்கு இந்த ஒத்தகை கிடையாது. ஒத்தகை? ஆனா ஒத்தகை இல்லைனாலும் உழைச்சி சாப்பிடாம பாரு. அதை நினைச்சு நான் பெருமைப்பட்டேன். ரொம்ப பாராட்டணும். வடை எவ்வளவு அழகா போட்டார் தெரியுமா? எப்படிங்க? மாவு எடுக்க சட்னி அடிக்க எண்ணெய் சட்டிக்குள்ள ஓட, மாவு எடுக்க சட்னி அடிக்க எண்ணெய் சட்டிக்குள்ள ஓட. ஆமா வடையை எப்படி தான் போட்டிருக்கியா? கம்பு குடு மசூர் பூரா அதில் தான் இருந்திருக்கு. அப்போ எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? ஆமை வடைக்கு அக்கல் அடித்தா ஓகே, இந்த உளுந்த வடைக்கு ஓட்ட போடணுமா இல்லையா? எப்படி இந்த உளுந்த வடையை போடுங்க அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேம்மா. எவ்வளோ அழகாக உளுந்த வடை போட்டார் தெரியுமா? எப்படி? மாவு சட்டியை இழுத்துக்கிட்டாரு. ஆமை வடை போடும்பொழுது வேட்டி இங்கே தான் இருந்துச்சு. சரி. அந்த உளுந்த வடை போடும்போது இங்கே இருக்கிற வேட்டி அப்படியே தூக்கி இப்படி பல்ட்டை கடிச்சுக்கிட்டாரு. சரி. மாவு எடுக்க சட்டு நடிக்க எண்ணெய் சட்டிகளை ஓட, மாவு எடுக்க சட்டு நடிக்க எண்ணெய் சட்டிகளை ஓட. உளுந்த வடையை பிடிக்காம போட்டிருக்கேன். இனிமே அந்த வடையை வாங்கி நான் தின்னேன். ஐயே, இனிமே எனக்கு அந்த வடை சாப்பிட ஆசையே வராது போங்க. நீ இந்த அளவு சொன்னதுக்கு அப்புறம் உளுந்த வடை சாப்பிடும்போது நினைச்சு பார்த்துக்கோ. நான் சத்தியமா நான் சாப்பிட மாட்டேன். நான் உங்களை எப்படி தெரியுமா காதலிக்க சொல்லவா? ஹலோ, லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹலோ எனக்கு சொன்னேன், உடனே நீ சிரிக்கிற. ஆப்ரேட் பண்ணுறதோட வச்சுக்கிறேன். நோ ப்ரோ, கூடால கிராஷ் பண்ணக்கூடாது. பாத்தியா எப்படிங்க? அங்கம் உனதங்கம் இருதங்கம் உனதங்கம், அங்கம் உனதங்கம் இருதங்கம் உனதங்கம், சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடது, உன்னை கண்டு பூமியும் நின்றாடது. அங்கம் உனதங்கம் இருதங்கம் உனதங்கம். ஒருத்தன் உண்மையாக காதலிக்கும் போது அவனுக்கு உண்மையாக இரு. இங்கே நொட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்கே நொட்டுற. மிஸ்டர் சூர்யா அவர்களே, மிஸ்டர் சூர்யா அவர்களே, இயல் இசை நாடகம் நீங்க பாடுங்க. அந்த பிளான் நான் ஒன்று செய்யவா? சொல்லுங்க. நீயே மொத்தத்துக்கு செய், நான் பேசாம ஆடணும் கூட வாசிக்கிறேன். அங்கம் உனதங்கம் இருதங்கம் உனதங்கம், சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடு, உன்னை கண்டு பூமியில் நின்றாடுதே. அள்ளி பருகும் பள்ளி குயிலே, அள்ளி பருகும் பள்ளி குயிலே, தங்களை சந்தங்களை வெண்பாடிடும் தேனே. அங்கம் உனதங்கம் இருதங்கம் தமிழ் சங்கம், சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடு, உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது.
என்னுடைய காதல் எப்படி தெரியுமா? எப்பேற்பட்ட காதல்? அந்த ஆடியில செய்தி சொல்லு. ஆடி மாதம் சொல்றியா? அப்பா வாங்கப்பா, ஏ கிளம்பு. ஆடியில சொல்லுதாமியா? ஆடி மாதம் சொல்றது ஆடியா? பாட்டா? பாட்டுல ஆடி ஆணிய பிறக்கும் போது ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். மன்னவர் மன்னவர்தான், மன்னவர்தான். ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். சொந்தம் சொல்லத்தையில குங்குமத்தை வச்சு மன்னவர் மன்னவருதான். அழகு மன்னவர் மன்னவருதான். ஒரே ஒரு உத்தமரு ஏழு ஏழு ஜென்மந்தான். ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். சொல்லங்கொடி நெத்தியில பூமத்த மத்தையே மன்னவர் மன்னவர்தான். அதுதான். மன்னவர் மாமை கூட சேர்ந்திருப்பேன் மதுர வீர பொம்மி போல. மாமாவே நீ வேணும், ஏழு ஏழு ஜென்மந்தான். ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். மன்னவர் மன்னவர்தான், அழகை மன்னவர் மன்னவர்தான். அன்பே, ஆரோக்கியரே, அன்பு காதலியே, 1000 பேர் எதிர்த்து வந்தாலும் உன்னை திருமணம் செய்வதே என்னுடைய லட்சியம். அத்தான் என்ன தோல் முரட்டு தோலா இருக்கு? உங்களுக்காக ஜிம்முக்கு போறேன். சும்முக்கு போறியாடா? கடினமா உழைக்கிறேன். ஆ, பரவாயில்லையே. ஜிம்முக்கு போனால் ரொம்ப ரொம்ப வெயிட்டை தூக்க விடுவாங்கடா. ரொம்ப வெயிட்டு தூக்கக்கூடாதுடா. உங்களுக்காக உயிரையே கொடுப்பேன் தான். ஒரு மயிலும் கொடுக்க வேணாம். கண்ணி கட்டி கரும்பி உன் என்ன பின்னால கொண்டே காணா? நீங்க நல்லா இருக்கணும்னு கோயிலுக்கு மொட்டை போட்டேன் தான். மொட்டை போட்டால் முழுசால ஓட்டிருக்கணும், பாதி தானே இருக்கு. இப்பதான் வளர்ந்து வருது. அதுக்குள்ளேயுமாடா வளருது? என்ன தைக்கிறேன்? என்ன தைக்கிறேன்? என்ன என்ன? படம் என்ன? தேங்க்யூ. கண்ணி அன்பு கட்டி என்னடா சொர சொரன்னு இருக்கு? ஊசி போட்டிருக்கேன், உதிர்ந்துருத்தியா? ஆட லூசு முண்டை, ஊசி போட்டு வந்திருக்கியா? பாம்பேல போய் போட்டேன். ஊசி போட்டிருந்தா என்ன, மருந்து போட்டிருந்தா என்ன, மாத்திரை போட்டிருந்தா என்ன? எங்கே உன் அமுத வாயால் எனக்கு ஒரு உம்மா கொடு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். பக்கத்தில் வரும்போதே லைட்டாக சரக்கு வலை வந்துச்சு. அப்போவே நான் சுதாரிச்சிருக்கேன். நேற்று அடித்த சரக்கு போல இருக்கு. இதுக்கு தேம் பொம்பளை பிள்ளைகளை நம்பக்கூடாதுங்கிறது. என்னத்தை சொல்லு, ஆம்பளை புத்தி அவசர புத்திங்கிறது சரியாத்தான் போச்சு. பெண் புத்தி பேக் புத்தி. இப்படி தான் நம்மளை ஏமாற்றி நடுத்தருவில் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆமாப்பா. என்ன வாழ்க்கை, போதும்டா சாமி. பொம்பளையே இல்லாத உலகமாக இருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம காதலிச்ச காதலி தானே, நல்லா இருக்கட்டும். வெளியே நினச்சி
இளவேணி இது வைகாசி மாதம் வெளியோரம் மழை வந்தது. இளவேணி இது வைகாசி மாதம் வெளியோரம் மழை வந்தது. பொறியாதோ இளம் பூவே உன் மோகம் நெருப்பாக கண்ணீர் நீர் வந்தது. பனிமூட்டம் வந்ததா மலத்தோட்டம் நீங்கியே திசை மாறி போகுமோ தென்றலே. காதல் ரோஜாவே பாதை மாறாதே நெஞ்சம் தாங்காதடி. இளவேணி இது வைகாசி மாதம் வெளியோரம் மழை வந்தது. என் மேனி நீ மீட்டும் பொன்வீணை என்று அந்நாளில் நீ நான் சொன்னதே ராது என்று தண்ணீரை நானே ஊற்றினேன். உன்னோடு வாழ இளையொரு யோகம் நான் செய்த பாவம் யாரை சொல்வது. காதல் ரோஜாவே நலமாய் நீ வாழ் நீ சூடும் பூமாலை நாள் போல் வாழ்கவே. இளவேணி இது வைகாசி மாதம் வெளியோரம் மழை வந்தது. பனிமூட்டம் வந்ததா மலத்தோட்டம் நீங்கியே திசை மாறி போகுமோ தென்றலே. காதல் ரோஜாவே பாதை மாறாதே நெஞ்சம் தாங்காதடி. நன்றி நன்றி நன்றி. மனிதரெல்லாம் தெரிந்து கொண்டாள் வாழும் வகை புரிந்து கொண்டாள். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. ஓ மனிதரெல்லாம் தெரிந்து கொண்டாள் வாழும் வகை புரிந்து கொண்டாள். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. ஓ இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகிறாள். இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகிறாள். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகிறாள். வனத்தில் வாழும் பறவையை போல் பாடி பறந்து திரிகின்றான். வனத்தில் வாழும் பறவையை போல் பாடி பறந்து திரிகின்றான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. ஓ மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டாள் வாழும் வகை புரிந்து கொண்டாள். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. கொள்ளும் பாம்பின் கொடுவிசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். கொள்ளும் பாம்பின் கொடுவிசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். உள்ள நரி போல் தந்திரத்தால் குடியை கெடுக்க புரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை.
தெரியவில்லை. இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. ஓ நன்றி நன்றி.